ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புது வீட்டில் இருக்கோம். வாடகை வீடு தான் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்தே நாங்கள் காலி பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு அங்கே தான் பிறந்தா. ஏன் நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சீலிங்கே ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த வீடு. ஆமாம், அதனால பாப்பா வச்சுருக்கோம், கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால் மழை வரதுக்கு முன்னாடி நாங்கள் காலி பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. நியூ இயர் இங்கே தான் செலிப்ரேஷன் பண்ணோம். இந்த புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதில் என்ன உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ வந்து நாங்கள் எத்தனை மாடி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க, 3வது மாடி. வெயில் பயமாடி. இப்போ நாங்கள் வந்து 3வது மாடியில் இருக்கோம். காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே வசதியே இருக்கலாம். இங்கே நாங்கள் ஈவினிங்கில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபி குடிப்போம், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். காற்று வந்து பயங்கரமாக காற்று அடிக்கும். அங்கே வந்து காற்று வசதி கம்மி தான். ஏன்னா நாங்கள் மட்டும்தான் அங்கே வீடு சின்னது. நாங்கள் இருக்கிற வீடு தான் சின்னது. பக்கத்தில் இருக்கிற வீடுலாம் ஹைட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு காற்று வசதி அங்கே இல்லை. இங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே பாருங்களேன், நாங்கள் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காற்று பயங்கரமாக வரும். இங்கே என்ட்ரன்ஸ் வந்து இது வழியாக தான் என்ட்ரன்ஸு. நாங்கள் பாருங்கள் கயிறு தெரியுதா, அந்த கயிறுலேருந்து நான் கீழே இருந்து எதனா கடைக்கு போனால் வாங்கி அந்த கயிறில் போட்டுவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். இவங்க அதை தூக்கத்துக்கே முக்குறாங்க. 3 மாடியில் எவ்வளோ சின்னதாக வெயிட்டு போட்டாலும் ரொம்ப ஹெவியாக தெரியுது வெயிட்டு. ஆமாம், எவ்வளோ ஓப்பன் ஃபேஸ். ஓகே மேடம், வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லாம் கிளியராக சொல்லுங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. கேட்டை போட்டுப்பாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கிச்சன், ஹால், சாமி ரூம் எல்லாமே ஒரே ரூம் தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும். இங்கே அட்டாச்சு பாத்ரூம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பூஜை ரூம் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ பெருசாக இருக்கா. ஃப்ரிட்ஜ், ரோல், கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதுதான் என்னோட கிச்சன். இங்கேருந்து தான் நான் யாருக்கா பேசுவேன். அந்த அந்த வீட்டில் வந்து கிச்சன் வந்து சின்னதாக இருக்கும். 2 பேர் தான் நிற்க முடியும். இங்கே வந்து எவ்வளோ பேருன்னா நின்று நம்ம பேசலாம் ஜாலியாக. கிச்சன் சமைக்கிறதே ஒரு டைம் போகிறதே தெரியாது, டக்குன்னு போயிடும். ஏன்னா எல்லாருமே உட்காந்து பேசுறதுனால. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பெட்ரூம் என்ட்ரன்ஸ் இதுதான். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைட் பெட்டு போட்டிருக்கேன். இங்கே வந்து இதுவும் என் தம்பி பண்ணுற வேலை தான். மீன் தொட்டி வாங்கி வச்சுருக்கான். அவனுக்கு ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு மீன் வச்சுருக்கான், மேலே ஒரு ஃபிஷ் வச்சுருக்கான். ஃபைட்டர் குட்டி போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் சரியாக தெரியவே இல்லை. ஃபைட்டர் குட்டி போட்டிருக்கு. ஆனால் குட்டி போட்டிருக்கு. மேலே பபுள்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து டிவி. இந்த கட்டல் வந்து என் தம்பிக்காக தான் வாங்கினேன். அந்த வீட்டில் இருக்கும்போது பெட்ரூம் சின்னது தான், 2 கட்டல் போட முடியாதா. அதனால சரி இங்கே வந்து தான் வாங்கினேன். அவன் இங்கே வந்தானா இதில் தான் படுத்துப்பாங்க. இது வந்து பீரோ. இங்கே பீரோ வச்சுருக்கேன். எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு விண்டோ. எங்களுக்கு இந்த வீடு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது காற்று வசதி கம்மியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இருக்கிற வீடு தான் டவுனாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் ஹைட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு காற்றே வராது. இங்கே வந்து நாங்கள் தான் ஹைட்டாக இருக்கோம். எங்களுக்கு காற்று அவ்வளோ ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அவ்வளோ காற்று வரும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்குது, இடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதில் நடுவில் வர இதை தூக்கிட்டு வந்து வச்சுருக்காரு. எக்ஸசைஸ் பண்ணுறாரோ இல்லையோ இதெல்லாம் வாங்கி வச்சிட வேண்டியது. ஆனால் பண்ணுறது இல்லை. அது எந்த இல்லையே. யாருது எந்த இல்லை. அது யாரு தான் நீ வாங்கி வந்து வச்சிருக்கல. எடுத்து அடிச்சுக்கிட்டு பண்ணனாலும் அது ஒன்று வாங்கி வச்சிட வேண்டியது எல்லாருக்கிட்டையும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதை வெளியே இருந்து பார்த்தீங்க இல்லையா, ஜன்னல் அதுதான் இது. இங்கே என்ன இன்னும் நல்லா போடணும். இன்னும் போட முடியல என்னால். வீட்டில் ஒருத்தி இருக்காரு, வீணை ஒருத்தி இருக்கால, அவளை வீட்டில் விட்டுட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக பிச்சு எடுத்துருவாங்க இடம் ஃபுல்லாகவே. அதனால இப்போதைக்கு ஒரு ஸ்க்ரீனாக போட்டு வச்சுட்டோம் நாங்கள். இங்கே இருந்து அழகாக கிச்சனில் வேலை செய்கிறவங்க வந்து பேசலாம். நல்லா இருக்கீங்க.
வாஷ் பேஷன் வெளியே இருக்குது, வாஷ் பேஷன் வெளியே இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இந்த வீடே வெளிச்சமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா எதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் வந்து என்சிசி பரேட்லாம் நடக்கும். அது பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். நான் இங்கே நின்றுட்டு அதை பார்க்கும்போது நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எங்கள் வீட்டுக்கார முன்னாடி நானும் பரேட்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். அது ஒரு பழைய நினைவுகள். என் ஃப்ரெண்டுங்களாம் ஞாபகம் வருவாங்க என்சிசி பரேட் பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீட்டில் எதனா கருத்துக்கள் தெரிவிக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.